ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு மரவெட்டி வேலைக்காக அலைஞ்சு திரியிறான். அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வேலையை அவன் கண்டுபிடிச்சிடுறான். அந்த முதலாளி, நீ நல்லா வேலை செய்வியான்னு கேட்குறாரு. நான் நல்லா வேலை செய்வையா, என்னால் முடிஞ்ச உழைப்பை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். முதல் நாள் மரத்தை வெட்டுறான். அங்கே வேலை செய்கிறவங்கள விட இவன் தான் முதல்ல மரத்தை வெட்டுறான். அடுத்தடுத்த நாள் இவனோட வேலை குறையுது. மற்றவங்களாம் சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. இவன் ரொம்ப லேட்டாக வெட்டுறான். இப்படியே நாட்கள் போகுது. இப்படியே ஒரு வாரம் ஆகிடுது. அந்த முதலாளி இவனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ முதல் நாள் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்ச, அடுத்தடுத்த நாளில் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஐயா, நான் அதே சுறுசுறுப்போடு தான் அடுத்தடுத்த நாளும் செஞ்சேன், ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு முதலாளிக்கிட்ட அவர் சொன்னார். அதுக்கப்புறம் முதலாளி, உன்னோட கோடாலியை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். இவனும் கொண்டு போய் கொடுத்தான். அது பட்டத்தீட்டாமல் இருந்துச்சு. நான் முதல் நாள் உனக்கு பட்டத்தீட்டி கொடுத்தனே, அதுக்கப்புறம் நீ அதை பண்ணலையா அப்படின்னு கேட்டார். இல்லை ஐயா, நான் அதோடு தான் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னான். முதல்ல இதை போய் பட்டத்திட்டு அப்படின்னு போய் அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உழைப்பு இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்குறாங்க. உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அது கூட புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும். ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்தால் தான் நம்மளால் உயர முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.